ஹலோ எவ்ரிவன். நான் இந்த ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். அது ஷேர் பண்ணலான்றது தான் வந்தேன். ஓகே. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஐடியா வந்து 2 யூஸருங்க. ஒன்று வந்து இது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸ்கூல் சைடில் ஒரு அட்மின் ஒரு யூஸர் இருப்பார். இன்னொன்று வந்து பேரண்ட் யூஸர். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்மின் சைடு யூஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேரண்ட் ஒன்று கிரியேட் ஸ்கூலுனாலே என்ன இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேரண்ட் இருப்பாங்க. ஸோ பேரண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த 3 வேலையும் வந்து அட்மின் பண்ணுவார். ஸோ பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அட்மின் என்ன பண்ணுவார், அதே மாதிரி பேரண்ட் யூசர்ன்ற ஒரு இதையும் க்ரியேட் பண்ணி வச்சுருவார். ஸோ பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க லாகின் பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு அவங்க அப்ளிகேஷனை பார்ப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் சைடில் க்ரியேட் பண்ணியிருந்தா இங்கே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபீஸு என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் சின்ன அப்ளிகேஷன் தான், சின்ன ஐடியா தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி நேவிகேட் பண்ணி அது பண்ணுறதுன்னு பாருங்கள், நான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் யூஆர்எல் வந்து இதுதான். இந்த அப்ளிகேஷன் யூஆர்எல்ல வந்து ஒரே ஒரு இது நான் யூஆர்எல் நான் கொடுக்குறேன். இது வந்து என்னோடய அப்ளிகேஷன் தான். நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணி தேவையில்ல. இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா இது என்னோடய அப்ளிகேஷனு, என்னோடய சர்வரில் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலிட் பண்ணிவிடுவேன். அதனால் எந்த ஒரிஸும் வேணாம். நீங்கள் உங்களோட இமெயில் ஒரிஜினல் இமெயில் ஐடியோ இல்லை ஒரிஜினல் மொபைல் நம்பரோ எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. டம்மி எது வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு டம்மி அப்ளிகேஷன். எனக்கு வந்து நான் என்னோடய பர்பஸ்க்காக நான் பண்ணுது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ஹெச்டிபிஎன் இங்கே வந்து ஒர்க் ஆகலைன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஹெச்டிபிஎஸ்ன்னு காட்டும். இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒர்க் ஆகலைன்னா எஸ்ஸை கொடுத்துட்டு ஹெச்டிடிபி அப்படி போட்டு கோலன் கொடுத்து டபுள் பார் கொடுங்க, ஒர்க் ஆகிடும். டபுள் பார் டபுள் ஸ்லாஷ் இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஹெச்டிபிஎஸ் இருக்கக்கூடாது, ஹெச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் தான். ஸோ ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி 2 யூஸரு, ஒன்று ஸ்கூல் அட்மின் சைடில் ஒரு யூஸரு, இன்னொன்று பேரண்ட் யூஸர். ஸ்கூல் அட்மின் தான் ஃபஸ்ட்டு. ஸ்கூல் அட்மினுக்கு ஒரு யூஸர் வேணும்ல, அதனால் நான் ஒரு ரெஜிஸ்டர் பட்டன் கொடுத்துருக்கேன் இங்கே லாகின் கீழே. அந்த ரெஜிஸ்டரில் போய்ட்டு நீங்கள் ஸ்கூல் அட்மினாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபுல் நேம் நான் பண்ணுறேன். ஒய் வேணும். ஃபுல் நேம் என்ன கொடுக்கலாம், மோகன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மோகனோட இமெயில் ஐடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரிஜினலான உங்கள் இமெயில் ஐடி தான் கொடுக்கணும்னு அவசியம் தான். நீங்கள் டம்மியாக எது வேணால் கொடுத்துக்கலாம். mohan@gmail.com கொடுக்குறேன். நீங்கள் டம்மியாக கூட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாஸ்வேர்டு நான் டெஸ்ட் 1 2 3 கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். mohan@gmail.com. மோகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு அட்மின் யூஸராக ரெஜிஸ்டர் ஆகணும். இப்போ இவர் ஒரு ஸ்கூல் அட்மின். இப்போ என்ன ஆகுது, mohan@gmail.com. நான் என்ன கொடுத்தேன், mohan@gmail.com. டவுட் இருக்குது. mohan@gmail.com. ஓகே. பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்குது. டெஸ்ட் 1 2 3 தான் கொடுத்தேன். ஓகேங்களா? லாகின் பண்ணி பார்ப்போம். என்ன வந்துச்சு, லாகின் ஆகிடுச்சு. mohan@gmail.com. இப்போ நான் வந்து எடுத்தோடனே ஹோம் பேஜுக்கு போகுது, அதை விட்டுருங்க. அந்த மெனு ஹேம்பர்கர் மாதிரி ஒரு 3 கோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதான் மெனு. அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ அட்மினாக லாகின் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி பேரண்ட் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு பேரண்ட் யூஸரில் போய்ட்டு பேரண்ட் க்ரியேட் பண்ணணும். பேரண்ட்டு இது நான் இப்போ இந்த பேரண்ட் நேம் என்ன கொடுக்கலாம், அட்மின். இது ஓகே, mohan@gmail. பேரண்ட் வந்து என்ன கொடுக்கலாம், ஸோ குமார் பேரண்ட்டு இமெயில் ஐடி வந்து குமார்னு வச்சுக்கோங்க. kumar@gmail.com. பேரண்ட்டோட இமெயில் ஐடி kumar@gmail.com. பாஸ்வேர்டு அதே டெஸ்ட் 1 2 3 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபுல் நேம் வந்து என்னது, குமார்னே கொடுக்குறேன். இப்போ நான் பேரண்ட்க்கு யூஸர் க்ரியேட் பண்ணுறேங்க. ஓகே. டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஜெண்டர் மேலு சூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரு ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இது என்னோடய மொபைல் நம்பர் தான். 10 டிஜிட் தான் கொடுக்கணும். இதில் முக்கியமான விஷயம், ரோல் வந்து நான் பேரண்ட்டு தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அட்மினு, டீச்சரு இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஸ்டூடெண்ட்லாம் இருக்குங்க. நான்
இதில் அந்த அவங்களுக்குலாம் நான் இன்னும் இது க்ரியேட் பண்ணல. ஒன்லி பேரண்ட்டுக்கு மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் பேரண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், kumar@gmail.comனு ஒரு பேரண்ட் யூஸரை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் ஆகிடுச்சா? க்ரியேட் ஆகிருக்கணும், வேணால் செக் பண்ணிக்குவோம். பேரண்ட்டு அவர் பேர் என்னது, குமாரா? குமார் கொடுத்த KUM போட்டு சர்ச் பண்ணுவோம், வருதா? லோட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? குமார்ன்ற ஒரு பேரண்ட்டே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த குமார்ன்ற பேரண்ட்டுக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்ட் வேணும். அடுத்தது ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு க்ரியேட் ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பரு ADM. இந்த அட்மிஷன் நம்பர் மட்டும் மாற்றி கொடுங்க, ஏன்னா ஒரே நம்பர் கொடுக்கக்கூடாது. அட்மிஷன் நம்பர் யூனிக்கு. நான் இப்போ ADM 09 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நேம் என்ன கொடுக்கலாம், இந்த குமாருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் நேம் என்ன கொடுக்கலாம் குமாருக்கு? சரி, ஆகாஷ் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் பேர் ஆகாஷ். குமார். லாஸ்ட் நேம் ஜெண்டரு மேலு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்குமா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செக்ஷனு கொடுத்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. பேரண்ட்டு, இப்போ பேரண்ட்டை சூஸ் பண்ணணும். நான் இப்போ ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் யாருன்றது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். யார்? அந்த சர்ச் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவர் வந்துடுவார். யார்? குமார்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண பாருங்க, நிறையா வரும். இப்போ நீங்கள் எந்த பேரண்ட் இதுக்கு அசைன் பண்ண போகிறீங்களோ அசைன் பண்ணிங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா சுரேஷ்னு ஒரு பேரண்ட் இருக்குது, நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணதுனால அது வருது. இப்போ நான் க்ரியேட் பண்ணது குமார்னு ஒன்று க்ரியேட் பண்ண, நான் அதை கொடுத்துக்கிறேன். குமாருக்கு அசைன் பண்ணுறேன். செலக்ட் அழுத்தினீங்கன்னா குமார் உட்காந்துருவார். இப்போ என்னது, குமார்ன்ற பேரண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆகாஷ். குமார்ன்ற பேரண்ட்டுக்கு ஆகாஷ்ன்ற ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆகாஷை சர்ச் பண்ண திரும்பவும் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆகாஷ் ஏகேவா? அது வந்து ஆதவன்றது நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி தான் அதனால் காட்டுது. அது வந்து சுரேஷ்க்கு அசைன் பண்ணியிருந்தேன். இது ஆகாஷ். ஆகாஷ் வருதா? ஏகே போட்டு சர்ச் பண்ணால் ஆகாஷ் வருது. இப்போ இந்த ஆகாஷ்க்கு இந்த கண் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அது வந்து வியூ ஸ்டூடெண்ட்டை பார்க்குறது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று பேரண்ட் யூஸர் க்ரியேட் பண்ணேன், அடுத்து ஸ்டூடெண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணணும், அதனால் ஆட் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஆட் இன்வாய்ஸ், இங்கே தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ போடு? 10,000. அடுத்தது இன்னொரு ஃபீ கொடுப்போம். என்ன ஃபீ? பஸ் ஃபீஸு, அது ஒரு போடு, ஒரு 1000 போட்டு மொத்தமாக எவ்வளோ வருது பார்ப்போமா? இங்கே ஒரு வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா 11,000 வருது. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு தாங்க. இப்போ ஆட் இன்வாய்ஸ்னு ஒரு பட்டன் இங்கே இருக்குது இந்த இதில், அதை கிளிக் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சுன்னா இன்வாய்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ என்ன ஆயிடுச்சு, 3 பண்ணியிருக்கோம். ஒரு பேரண்ட் யூஸர் க்ரியேட் பண்ணோம், ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணோம், அடுத்தது இன்வாய்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ நான் அட்மின் சைட்லேருந்து என்னோடய வேலை முடிஞ்சிடுச்சு. லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ யார்? குமார் லாகின் பண்ணணும். குமார் தான் பேரண்ட்டு. kumar@gmail.com கொடுத்தா நினைக்கிறேன். gmail.com. பாஸ்வேர்டு என்னது? பாஸ்வேர்ட் டெஸ்ட் ஒன்று. ஓகேங்களா? குமார் கேப்சஸ் மானா? சரி, ஓகே, ஸ்மால் தானே. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், குமார் லாகின் பண்ணியிருக்காரு. குமார் லாகின் பண்ணால், நான் அட்மினாக லாகின் பண்ணும்போது 2 ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். ஒன்று ஆதவன் பார்த்தேன், ஒன்று ஆகாஷ் பார்த்தேன். ஏன்னா அது அட்மின், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்ப்பாரு. இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறாரு குமார். அப்போ என்ன காட்டணும், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் காட்டணும். யார் அது? ஆகாஷ் மட்டும் தான் காட்டணும். ஆதவன் காமிச்சதுன்னா அந்த அப்ளிகேஷன் தப்பு. ரைட், வெரி சர்ச் மட்டும் இருக்குன்னா ஆகாஷ் மட்டும் தான் காட்டுது. கரெக்டு. ஸோ ஆகாஷ்க்கு வந்து அகெயின் கண் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன், அவனோட டீட்டெயில்ஸ் பார்க்குறான். ஆகாஷ் மேலே ஃபஸ்ட் பார்க்குறேன். வியூ இன்வாய்ஸை கிளிக் பண்ணுறேன். இன்வாய்ஸ் வருது. இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அவனுக்கு இன்வாய்ஸ். எவ்வளோ வந்தால் ஏற்கனவே பார்த்து தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது வியூ இன்வாய்ஸ். ஓகே, இப்போ இன்வாய்ஸ் வியூ தான் பண்ணணும். இப்போ இன்வாய்ஸ் பே பண்ணணும். இன்வாய்ஸஸில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள்.
சர்ச் பண்ணி ஐஎன் டைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இன்வாய்ஸும் ஐஎன் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்வாய்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? இன்வாய்ஸு வந்திருக்கு. வந்துட்டு இதில் பாருங்கள், வியூ ஐட்டம்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள், காட்டும். என்னென்னா 10,000 ஒரு ஸ்கூல் டியூஷன் ஃபீஸு, பஸ் ஃபீஸ் காட்டுது. அது திரும்ப எடுத்துகிட்டு அது போய்டும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், அந்த ஆக்ஷனில் போய்ட்டு கண் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். காட்டுது பாருங்கள், டோட்டல் 11,000, பேலன்ஸ் 11,000 இன்னும் கட்டணும். பேமெண்ட் மோடில் போய்ட்டு ஏதோ ஒன்று கொடுங்க, கேஷை கொடுத்து அமௌண்ட்டை கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்கணும்? 11,000 கொடுக்கணும். அப்போதைக்கு நான் ஒரு 10,000 மட்டும் போடுறேன். போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து T1 கொடுக்குறேன். ஓகே, சேவ் கொடுக்குறேன். அலர்ட் வந்துருச்சு, பேமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. பாருங்கள், 10,000 வந்து இப்போ பண்ணியிருக்கேன். பேமெண்ட்டில் கீழே காட்டுது. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ காட்டணும்? பேலன்ஸ் எவ்வளோ காட்டுது? 1000 காட்டுது. ஏன்னா டோட்டல் 11,000, பெய்டு 10,000, ரிமைனிங் பேலன்ஸ் கரெக்டாக தான் காட்டுது லாஜிக். இப்போ ஒன்றும் நம்ம பேலன்ஸ் 1000 கட்டணும்ல, திரும்ப இன்னொரு தடவை பண்ணிவிடுவோமா? இப்போ பேமெண்ட் மோடை வேறு எதாவது மாற்றி விட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு எதாவது ஒன்று போட்டு 1000 போட்டால் அது ஃபுல்லாக பேலன்ஸ் காட்டாது. ரெஃபரன்ஸ் நம்பர் T2 போட்டு ஓகே, பேமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு அலர்ட் வருது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பேமெண்ட்ஸில் போய் பாருங்கள். பேமெண்ட்டு நீங்கள் சர்ச் பேமெண்ட்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது, அதில் போய்ட்டு அந்த ஐஎன் இன்வாய்ஸ் நம்பர் ஐஎன் மட்டும் சர்ச் பண்ண. இன்வாய்ஸ் நம்பர் ஃபுல்லாக தெரிஞ்சால் பாருங்கள். பேமெண்ட் 2 தடவை பண்ணேன். ஒன்று ஆகாஷ்க்கு என்ன பண்ணேன், 10,000 ஒரு தடவை பண்ணேன், கேஷாக பண்ணேன். ரெண்டாவது 1000 ரூபா கொடுத்து பண்ணேன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அதுவும் காட்டுது. இதாங்க என்னோடய அப்ளிகேஷன். நல்லாயிருக்கா? லுக்கு நல்லாயிருக்கா? அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒழுங்காக ஒர்க் ஆகுதா? சும்மா ஒரு இதுக்கு, ஆனால் இதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இது என்னோடய பர்பஸ்க்கு பண்ணேன். இது ஒன்றும் எந்த ஸ்கூலுக்கும் நான் விற்கலை, எதுவும் பண்ணல. அதனால் இது சில மிஸ்டேக்ஸும் இருக்குது. பட் ஓரளவுக்கு பேசிக்காக ஒர்க் ஆகுதுன்னு என்னோடய ஐடியா. நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இது லாக் அவுட் இருக்குது. ஒன்றுங்க, இது நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் இது வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த வியூ. நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதோட லுக் எப்படி இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுலேயும் பாருங்கள். உங்கள் லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் பாருங்கள், இல்லை மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் நான் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் பார்த்தாலும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ கைஸ். பாய்.